மாட்டார் வீட்டுக்கு போனா மார்க்கத்தை சொல்ற கேளுங்க. கல்யாணம் ஆச்சா? எங்க அப்பா அம்மா ஆயிடுச்சா? எங்க அப்பா அம்மாக்கு எங்க அப்பா அம்மாக்கு எங்க அப்பா அம்மாக்கு ஒரே ஒரு பையன். ஒரே ஒரு பையன்? ஆமா. என்ன படிக்க வச்சு ஆளாக்கிட்டாங்க. உன்ன? ஆமா. சரிங்க. தெத்தலையாட்டு ஊர் சுத்தி இருக்கிறேன். ஊர் சுத்தி இருக்கிறேன் சொல்லிவிட்டு எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணாங்க, பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணுமே. கல்யாணம் பண்ணாதான் வீட்டுல அடங்கி இருப்பா அப்படின்னு பார்த்து பூஜை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்து அப்பா அம்மா பார்த்து ஒரு அழகான பொண்ணை பார்த்தாங்க. அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது உனக்கு. ஆமா ஆமா. எனக்கு இல்ல, அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாதுன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது அவளுக்கு ஒரே ஒரு குறை இருக்குது. அப்புறமா தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு குறை இருக்குது. அப்படி எனக்கு தெரியல. ஆனா பொண்ணுக்கு ஒரே ஒரு குறை. அப்படி என்ன குறைனா அடிக்கடி குசு விடுவாளாம். அடிக்கடி குசு விடுவா. அது ஒரு குறையா? அடிக்கடி குசு விடுவாளாம். அடிக்கடி குசு விடுவாளாம். அத பார்த்து சரி குசு தானா நம்மள வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பொண்ணு தான் கேட்கிறாரு. அது கட்டிக்கலாம்னு சொல்லி கட்டிக்கினேன். வேலைக்கு போயிட்டு வந்தேன். வேலைக்கு போயிட்டு வந்து ஐயோ கொஞ்ச நேரம் கம்மியா இருந்தான். கதைக்கு வந்துடும். ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்தேன். வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஒரே பசி தாமல பொண்ணு சாப்பாடு போட்டு அப்படின்னு சொன்னா சாப்பாடு போட்டு எடுத்துன்னு வந்து வைக்கிறா. சாப்பாடு போட்டு வைக்கிறா. சாப்பாடு தோணுமா? சாப்பிடவே தோணல. சரி குத்து தானே விட்டா. அது நம்மள என்ன பண்ண ஒண்ணு பண்ணல. அது போய் குழம்பு எடுத்துன்னு வாரியா அப்படின்னு சொல்லி குழம்பு எடுத்துன்னு வந்து வைக்கிறா. அப்ப டம 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 குசு விடுறா. அப்பயும் ஒரு குசு விடுறா. பொண்ணு தண்ணி எடுத்துன்னு வாரியா அப்பயும் குசு விடுறா. அப்ப குசுக்குன்னு குசு விடுறா. ஓ நின்னாலும் குசு உட்காந்தாலும் குசு சரு புரு குசு நாத்துமாவே என் குடும்பம் நாத்துனாரு. அதனால என்ன பண்ண இந்த பொண்ணு எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. நாமளா ஒரு பொண்ணை பத்தி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஊரு தடாப்பட்டு பக்கத்து ஊர் தான் தண்டராம்பட்டு. அதே தண்டராம்பட்டு பைக் தான் போன உடனே ரோட்டு வர ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டு வாசல்ல ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சு. பொண்ணு இருந்த உடனே அப்படி லைட்டா கண்ணு காமிச்சு பாரு. அந்த பொண்ணுகிட்ட கண்ணு காமிச்சு பாரு. அந்த பொண்ணு எனக்கு கண்ணு காமிக்குது. அந்த பொண்ணு என்னடா பண்ணுவேன் கண்ணு காமிச்ச உடனே செட் ஆகி போச்சு. இந்த பொண்ணு தான் நம்மளுக்கு செட் ஆகும் போல. இந்த கசையா வந்துருச்சு உங்களுக்கு. ஆமா காலையில வந்துச்சு. நேரம் அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு பொண்ணு கேட்டு கட்டிக்கணும். மாமா இது பாரு உங்க பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிக்குது. பொண்ணுக்கு என் மேல லவ் வந்துச்சு. அதனால எனக்கு லவ் வந்துச்சு. எனக்கு உன் பொண்ணு கட்டிக்கலாம் ஆசைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பொண்ணு கேட்ட உடனே தம்பி நீ வயசு பையனா தான் இருக்குது, நல்ல படிச்சுக்கிற, நான் என் பொண்ணு தரேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே நம்ம ஒரு உண்மை கதை சொல்லணுமே. என்ன கதை? ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி கட்டினா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ எனி டைமும் குசுறா, அடிக்கடி குசுறா. அதனால அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு உங்க பொண்ணை கட்டிக்கலான்னு வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதா. தம்பி மாப்பிள உன் பொண்டாட்டி அடிக்கடி குசு விடுவா. என் பொண்ணுல அது போல கிடையாது. என் பொண்ணுல அது போல கிடையாது. ஆனா வருஷத்துக்கு ஒரு குசு தான் விடுவா. ஓ ஆனா ஒண்ணு வருஷத்துக்கு ஒரு குசு அப்படி சொன்னதா. அட வருஷத்துக்கு குசு தானே நம்மள வந்து என்ன பண்ண போகுது அப்படி சொல்லிட்டு களை வெட்டாங்கன்னா அங்க குசு விடுவா. இல்ல வேற பெரு பண்ணாங்கன்னா அங்க குசு விடுவாங்க. நம்மள வந்து என்ன பண்ண போகுது அப்படி சொல்லிட்டு ரெண்டாவது தரமா கல்யாணம் பண்றேன். சீரியல் செட்டு டபுள். மேல வந்து டபுள் ஐயரு டபுள் எல்லாமே டபுள் கல்யாணம் ஆச்சு. ஏன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ண அதனால டபுள் எல்லாமே டபுள். நல்ல நேரம் தொடங்கிடுச்சு. மாப்பிள்ளை ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லிட்டு வாங்க. மணப்பலையில நான் மாப்பிள்ளை உட்காந்துக்கிறேன். அடுத்தது பொண்ணு ஆயிடுச்சு வாங்க. பொண்ணு வந்து மணப்பலையில உட்காந்துச்சு. அப்பா அம்மாவும் பாத பூஜை தாம்பல் தட்டுல நிக்கிறாங்க. சரி ஆயிரம் சொல்றாரு. என்னன்னு மந்திரம் ஓதுறாரு. எப்படி சொல்றாரு?
சுக்லாம்பர்தம் சுக்லாம்பர்தம் சசி வர்ணம் சசிவர்ணம் சசி சுத்துல குசு வர்ணம் சசி சுத்துல குசு புரியா மந்திரம் சொன்னாரு அப்படின்னு அவரு மந்திரம் சொல்றாரு. ஓ இந்த குசுகாய ஞாபகம் படுத்தி விட்டாரு. என்னடா பண்ணல குசு தலையில தான் நம்ம ரெண்டா கல்யாணம் பண்றோம். இங்க குசு ஞாபகத்தை படுத்துறாரு ஐயரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண மாப்பிள டைம் முடிய போகுது. நல்ல நேரம் முடிய போகுது. அதனால நல்ல நேரத்துல தாலி கட்டிட்டோம். தாலி கட்டுன்னு சொல்லி தாலி எடுத்து கழுத்துல கட்டு அப்படின்னு சொன்னதா இந்த தாலி எடுத்து கழுத்துல கட்ட போற நேரமும் அந்த குசு ஒரு நேரமும் ஒன்னாகுது. வருஷத்துக்கு குசு வர்ற நேரமும் ஒன்னாகுது. சரிங்க. தாலி எடுத்து இப்படி கட்டினா பாரு குசு வந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு குசு வந்துச்சா? எப்படி வந்துச்சா? எப்படின்னா அந்த கிணறு அடியில பாறை கட்டா அது தோட்டா வெடி வச்சு எப்படி கிளப்புறாங்களோ அது போல சமாதி வச்சுச்சு. அப்படி என்ன பண்ணாங்க? ரெண்டு பக்கம் ரெண்டு ஐயர் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் மோரி காவல போய் அடுத்து பாது பச்சத்தை எடுத்துக்க இந்த அப்பா அம்மா தாமதம் அதே தூக்கின் போய் இறந்து சொருகிச்சு. இந்த கல்யாண பார்க்க எல்லாம் மக்கள்லாம் வந்தாங்களே அவங்களாம் தொப்புன்னு உயராங்க. நான் என்ன ஆச்சு? இந்த மலை பலகையில உட்காந்துனேன். அந்த பலகையில உட்காந்துனேன். பலகை பட்டிருந்து வெடிச்சு செத்துல வந்து கொலையில குத்திச்சு. ஆமா கூட்டாளா என் உயிர் போற மாதிரி உயிர் போறது இருக்குது. இத பாத்தீனே என் மொத பண்டாட்டி சேர்ல உட்காந்துருப்பா பலகை. எதிரில சேர்ல உட்காரும். கல்யாணம் எப்படி பண்றான் இவன்? ரெண்டாம் தர கல்யாணம் எப்படி பண்ணிடுறான் அப்படின்னு பாத்துனே வைக்கிறா பாரு. பாரு எப்படி வைக்கிறா? ஓ மாமோ நித்து நித்து குசுமாமா நான் இருக்கேன். நித்த குசுமாமா நான் இருக்கேன். நல்ல குசுமாமா நான் இங்க இருக்கேன். குசுமாமா நான் இங்க இருக்கேன். அவ விட்ட வருஷத்து குசுவால கலந்து மலர் வந்து சாவுக்கு மலை வச்சு போயிடுவான் பழகுது. அது போல என் மலை ஒப்பாரி வைக்கிறா. என் உயிர் போது மாதிரி இருக்குது. ஒரு தனியாவது மண்ணு வந்து குடுத்து அப்படி கொடுக்க கூடாதா சொல்றதுல ஏனோ இதுக்குதான் ரெண்டாம் தரம் கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க யாருன்னா ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான். யாருன்னா ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணீங்க என் குடும்பம் மேல உங்க குடும்பம் குசு நாட்டு மேலே போயிடும். பண்ணக்கூடாது.